வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே, நாளைக்கு நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த R1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,450 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய R1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கும்போது 22,529 ரூபா அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். S1 22,272. ஸோ மார்க்கெட் S1 S2க்குலாம் வரல. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ரேஞ்சிலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ட்ரேடிங் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய R1 அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறதுலே போயிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு அரை மணி நேரத்தில் லாஸ்ட் ½ அன் ஹவர் கேண்டில் அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம நேற்றுக்கான ப்ரிடிக்ஷன் R1 R2 S1 S2லாம் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி நாளைக்கான நிஃப்டி என்ன லெவலில் இருக்கும், நாளைக்கு நம்ம எந்த லெவலில் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,400 அப்படிங்கிறதா நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டிக்கான க்ளோசிங் ப்ரைஸ். 22,400 அப்படிங்கிறதா நமக்கு நிஃப்டிக்கான க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ 22,400 உள்ள கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். $22,400 உள்ள காலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ரூபாய்க்கும், புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸிங் வந்து 54 ரூபாய்க்கும் க்ளோசிங் நடந்திருக்கு. 66 54. ஓகே, நாளைக்கான இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 66 ரூபா, புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து 54 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து R1 அப்படின்னா அப்போ வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து 22,466 ரூபா அப்படிங்கிறது R1 இருக்கும் நமக்கு. ஓகே, இந்த ரெண்டு ப்ரைஸையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 0 1 11 12 120 ரூபா. ஓகே, 120 ரூபா அப்படிங்கிறது ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம கூட் பண்ணால் அப்போ R2ங்கிறது வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,520 ரூபா. அதாவது இன்றைக்கி உள்ள 529 ரூபா கொடுத்துருந்தோம் இல்லையா R2க்கு, அதே தான் நாளைக்கும் ஆக்ட் ஆகும். 520 ரூபா அப்படிங்கிறது R2வாக இருக்கும் நமக்கு வந்து. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்துட்டோம். நம்மளுடைய சப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 66 + 54 ரூபா அப்படிங்கிறது வந்து புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். 66 54 ரூபா ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 120 ரூபா நமக்கு வந்து வரும். அப்போ S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 54 ரூபா மைனஸ் பண்ணணும். அப்போ 22,350 ரூபா அப்படிங்கிறது வந்து S1 இருக்கும் நாளைக்கு நமக்கு வந்து. ஓகே, S1 S2 அப்படின்னா ரெண்டு ப்ரைஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணுறோம். 120 ரூபா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி உள்ள க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 400லேருந்து மைனஸ் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி உள்ள க்ளோசிங் ப்ரைஸ் 22,400. ஓகேவா? அப்போ இதில் மைனஸ் 120 ரூபா பண்ணோம் அப்படின்னா நமக்குடைய வேல்யூ 22,400 அப்படிங்கிறது நிஃப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ். 66 ரூபா அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். 54 ரூபா அப்படிங்கிறது வந்து புட்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ரெண்டையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 120 ரூபா வரும். ஓகே, 120 ரூபா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து 22,400 மைனஸ் 120 22,280 ரூபா அப்படிங்கிறது வந்து S2வாக இருக்கும் நாளைக்கு வந்து நமக்கு. S2ங்கிறது 22,280 ரூபா.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைனை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரீவியஸாக அந்த லைனில் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நிஃப்டிக்கான R1 அப்படின்னு பார்த்தோன்னா 460 ரூபா, 22,460. R2 அப்படின்னா 520 ரூபா. ஸோ நம்ம 529 அதை நம்ம மாற்றலாம், அது அப்படியே இருக்குது 529. அந்த R2ங்கிறது இன்றைக்கி என்ன இருந்ததோ அதே தான் வந்து R2 நாளைக்கும். R1ங்கிறது வந்து 460, 450 இருந்தது 460 தான் நம்ம மாற்றிடுறோம். அது மாதிரி S1 S2 என்ன அப்படின்னு பார்த்தலாம். S1ங்கிறது நமக்கு வந்து 22,350. S2 அப்படிங்கும்போது 22,280 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி கரண்ட்டு, அதாவது இன்றைக்குடைய கரண்ட் ட்ரேடனுடைய ஹை இருக்குது அந்த இடத்துல 22,460. R2வில் இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸாக அதில் வந்து ஏப்ரல் 12ஆம் தேதியினுடைய ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நிறையா வந்து இப்போ மல்டி டைமில் வந்து ட்ரேட் நடந்ததுனால R2 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா 22,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேமாதிரி சப்போர்ட் 2 அப்படின்னு பார்க்க போனால் நம்ம வந்து 22,350. 350 வந்து ப்ரீவியஸினுடைய லோ, டேனுடைய லோ இருக்குது. அதுக்கு முதனார் அதுக்கும் முதனார் இது வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 22 இந்த 2 நாளுடைய லோ ஹை இருக்குது, லோ இருக்குது. S2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா S2லேயும் அப்படி தான் ப்ரீவியஸ் டேனுடைய, அதாவது ப்ரீவியஸாக ட்ரேட் ஆன இடம் ப்ரீவியஸாக வந்து 18ஆம் தேதியினுடைய ஏப்ரல் 18னுடைய ட்ரேட் அந்த இடத்துல நம்ம டச்சஸ் லைன் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே S1 S2 R1 R2 ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலையும் பார்த்தீங்க அப்படின்னா S1 S2 R1 R2லலாம் நிறையா ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் மல்டி டைம் வந்து ட்ரேட் நடந்ததுனால அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் பார்க்குறோம். S1ல் வந்து ப்ரீவியஸாக வந்து நிறையா நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறையா வந்துருக்கு. அதேமாதிரி S2 அப்படிங்கிறதுலையும் நிறையா நடந்திருக்கு. மேலே போச்சுன்னா R1ல் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கரண்ட் டேனுடைய ஹை இருக்குது. அதுக்கு நாளுடைய ட்ரேட் நிறைய நாள் அதில் ட்ரேட் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த இதில் ட்ரேட் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஸோ இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து திருப்பி மார்க்கெட் மேலே போகும்போது அந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். R1 R2 S1 S2 பார்த்துக்கோங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போன்னு சொல்கிறதோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவாக செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டை வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்குற R2 ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22,500 22,500 மார்க்கெட் வரும்போது அந்த இடத்துல வந்து காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, அந்த இடம் சப்போர்ட் தானா இல்லை அந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் தானா, ரெசிஸ்டன்ஸ் உடையுமா இல்லைனா வந்து அப்படியே வந்து அது சப்போர்ட்டாக மாறுமா அப்படிங்கிறது லைவாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.